தமிழகத்தில் அதிகரித்து வரும் தெருநாய்களால் ரேபிஸ் நோய் பாதித்து உயிரிழப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த மாவட்டம் தோறும் கருத்தடை மையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. உலக அளவில் ரேபிஸ் எனப்படும் வெறிநாய் கடியால் ஆண்டுக்கு 65,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர். இந்தியாவிலும் அண்மை காலமாக ரேபிஸ் நோய் பாதிப்பால் உயிரிழப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள், தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் உட்பட சுமார் 15 லட்சத்திற்கும் அதிகமான நாய்கள் உள்ளன. வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்கள் பெரும்பாலும் அவற்றின் உரிமையாளர்களால் முறையாக பராமரித்து தடுப்பூசி போட்டு வளர்க்கப்படுகிறது. இந்த நாய்கள் மனிதர்களை கடித்தால் பெரிய அளவில் பாதிப்பு இருப்பதில்லை. அதே நேரம் தெருக்களில் தெரியும் நாய்கள் பல்வேறு நோய் பாதிப்புகளால் வெறி நாய்களாக மாறிவிடுகின்றன. அவை கடிப்பதன் மூலம் ரேபிஸ் நோய் பாதிப்பிற்கு உள்ளாகி பலர் உயிரிழக்கின்றனர். தமிழகத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் 4,80,000 பேரை நாய்கள் கடித்துள்ளன. இதில் ரேபிஸ் நோய் மற்றும் பிற பிரச்சனைகளால் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். நாளுக்கு நாள் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் ரேபிஸ் பாதிப்பால் உயிரிழப்போர் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. சிவகங்கை மாவட்டத்தின் பிரதான சாலைகளிலேயே கூட்டம் கூட்டமாக உலாவரும் தெருநாய்கள் பாதசாரிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு குடும்பத்தில் நாய் கடிச்சு ஒருத்தன் இறந்து போயிட்டேன், ரேபிஸ்ல இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் நிராதரவா இருக்குது. ஒருத்தன் போகையில நாய் விரட்டி கடிச்சு கீழே விழுந்து டிசபிலிட்டி ஆனான்னா 3 மாசமோ 6 மாசமோ அவன் அன்றாட வாழ்வை தொலைச்சிட்டு இழந்துட்டு இருக்கேன். தெருநாய் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மாவட்டம் தோறும் கருத்தடை மையம் அமைத்து நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.